வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. வணக்கம். காஞ்சி மாமுனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மையம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி அகஸ்தியா. தலைப்பு: கேட்டால் சொல்லுங்கள். நீயோ வானில் ஒளிந்திடு கதிரவனாய், இளையோரையும் நினைத்திடு சந்திரனாய், நினைத்திடு சமமாய் உயர்ந்திடு மலையாய், உள்ளத்தால் உயர்ந்து நட்சத்திரமாக மின்னுவாய். பெரியோர் என கர்வம் கொள்ளாதே, திறமையை மதித்திடு, இசையாய் இசைத்திடு, உயர்த்திப்பார் உயர்ந்து நிற்பாய். பால் போல் வைத்திடு மனதை, குட்டை போல் அழுக்காய் வைக்காதே மனதை. கடல் நீரை போல் பறந்து விரிந்திடு, மழை நீரை போல் பெய்ந்து காய்ந்திடாதே. எதிர்பார்க்காதே எதையும், கிடைத்திடுமே நேரத்தில். காலத்தை போல் சென்றிடு கடந்து, வளர்த்துக்கொள் அறிவு திறனை. உன் பேரனோ பேத்தியிடமோ இருந்து எல்லாம் அறிந்த ஆணவம் கொள்ளாதே. உன்னையும் அறிந்தவன் பரம்பொருள்தானே. அன்பு என்ற ஆயுதத்தை ஏந்திடு, வில் என்ற பேரன்பை பெற்றிடு. எதை விதைக்கிறாயோ அதுவே முளைக்கும். நன்றி. நான் முருகன், முனைவர் பட்ட ஆய்வாளர், தமிழியல் துறை, காஞ்சி மாமுனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம். தலைப்பு: வேண்டாம் கடை உணவு. உற்றாரே உற்றாரே, உற்று பாருங்கள் உணவு கடையை. அன்னை உணவை அமுதமாக உண்டோம், அழகு நிலாவை அப்போதே கண்டோம். சிந்தாமல் சிதறாமல் உண்ட காலம் சிந்தாமல் சிதறாமல் உண்ட காலம் அன்று. இந்திய கடாயில் சுவை ஊட்டும் வந்த காலம் இன்று. ஊட்டச்சத்து உணவு எல்லாம் ஊர்குடிலில் கண்டெடுத்தோம், ஊர்குடிலும் மாறிப்போச்சு, ஊட்டச்சத்து மாறிப்போச்சு. கம்மங்கூழு கேப்பகளி, கேழ்வரகு சாமை, பச்சரிசி பழைய சோறு தூக்குச்சட்டியில் பரிமாறினும் அன்று. சுட்ட சோற்றை சூடேற்றி செத்த நாக்கை சுவையற்ற வீதியில் திரிகிறோம் இன்று. பழைய சோற்றில் பரிகாரம் கண்டான், அந்நியன் காப்புரிமையை வென்றான். பாழா போன வெளிநாட்டின் பண்பாட்டிற்கு படையெடுத்து சென்றான், நம்மால் உபாதைகளை வென்றான். உணவை மருந்தாக உண்ட காலம் அன்று, மருந்தை உணவாக உண்ணும் காலம் இன்று. தூர நின்ற உணவு எல்லாம் துரத்தி கொண்டு வருகுது, துரித உணவில் என்றும் கலவை நிறைய இருக்குது. கமர்சியலாக நிலைக்குது, கலப்படமும் இருக்குது. உலகம் கண்டுக்காமையே தெரியுது. நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் கோவில் குளம் சுத்துது, பிள்ளை வரம் வேண்டுது, மீண்டும் பிராய்லரையே தேடுது. கண்டு கொள்ளும் காரணத்தை கண்டுக்காமையே நிற்குது. சாளர கடைகள் சரமாரியாக ஏறுது, மக்கள் ஈக்களாய் மொய்க்குது. நோய்களுக்கு ஆளாகி மருத்துவரிடம் நிற்குது. துன்பந்தரும் துரிதத்தையே மீண்டும் தேடுது, மக்கள் மண்ணுக்குள் போக முன்னுக்கு போகுது. அல்லல் படும் தாய்மார்களே, அவதிப்படும் பெரியோர்களே, ஆளாய் பறக்கும் இளைஞர்களே, அவசியத்திற்கு உணவு உண்ணுங்கள், ஆரோக்கியமாக உண்ண வேணுங்க. உற்ற உறவினர்களே, உறவாடும் மனிதர்களே, வேண்டாமே வேண்டாமே, கடை உணவு வேண்டாமே. நன்றிமா. நன்றி சார். நீங்க இத பத்தி ஏதாவது விளக்கம் சொல்லணும்னாலும் சொல்லலாம் சார். ஆமாம்மா, முன்ன நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிட்டவங்களுக்கு ஆரோக்கியமான உணவா இருந்தது. ஆனா இப்ப ருசிக்காக என்ன செய்யறாங்க, கடை உணவு தேடி நிறைய பேர் போறதுனால நிறைய நோய்கள் வருது. அதை பத்தி அது விதமான கவிதை தான் எழுதிருக்கு. இது முதியோர்களுக்கு என்னன்னாக்க, இளைஞர்களுக்கு பின்னாளில் நீண்ட நாளுக்கு பிறகுதான் நோய் வரப்போகுது. ஆனா முதியோர்கள் சாப்பிட்டா உடனே அது பாயசமாக மாறிடும். அதுதான் முதியோர்களுக்கு இது ஒத்துக்காத பொருளாக எதிர்ப்பு. நன்றி சார். முதியோர்கள் அனுபவத்தின் ரேகைகள், முகத்தில் கோடுகளாய். பின்கோடு இல்லாமல் கடிதங்கள் சென்று சேர்வதில்லை. அவ்வாறு முதுமை கோடு இல்லாமல் வாழ்க்கை சிறப்பதில்லை. ஒவ்வொரு வீட்டிலும் முதியவர்கள் காசில்லாத காவலர்கள். நகை, பணம், ஒத்துச்சாவி எல்லாவற்றையும் மறைத்து வைத்தால் மருமகள். பேத்தியை மட்டும் மாமியாரிடம் விட்டு சென்றாள். பேத்தி தன் தாயிடம் கேட்டாள், அம்மா,
பணத்தையும் நகையையும் பாட்டியிடம் கொடுப்பதில்லை, மதிப்புடைய பொருள்களை அவர்களுக்கு பாதுகாக்க தெரியாது என்று சொன்னால் அம்மா. அப்படி என்றால் ஏன் என்னை மட்டும் விட்டு செல்கிறீர்? நான் மதிப்புடைய பொருள் இல்லையா என்று கேட்கிறார். கன்னத்தில் அடி விடுகிறது தாய்க்கு, யாரும் அடிக்காமலே. இன்று எல்லா தெருக்களிலும் மறைக்காணிகள், கேமராக்கள். யார் வந்து போனது சொல்ல தெரியாது, எந்திரம் என்பதால். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் முதியோர் இருந்தால் வரும்போதும் மகிழ்ச்சி, செல்லும் போதும் மகிழ்ச்சி. பூட்டில்லா வீடுகள் இருந்த காலம் பல உண்டு. இன்று ஒவ்வொரு வீட்டுக்கும் எத்தனை பூட்டுக்கள்! அவரவர் உள்ளங்களைப் போலவே திறக்க முடியாமல் பார்த்து பார்த்து வளர்ந்த குழந்தைகள் அன்னை பெயரில் இல்லம் கட்டினர், அன்னையின் பெயரில் கல்வெட்டை செதுக்கினர், அன்னையை முதியோர் இல்லத்தில் விட்டு விட்டனர். பாவம், பாவக்கோட்டைக்கு இலவச பயணச்சீட்டு. திண்ணையில் முதுமையில் நின்ற தந்தை வீட்டுக்குள்ளே செல்வதும் இல்லை, பேரன் பேத்திக்கு தனித்தனி அறைதான். வீட்டுக்குள்ளே செல்வதற்கு அவளுக்கு அனுமதி இல்லை, திண்ணையில் மட்டுமே முதுமையில் நின்ற தந்தை. பேரன் பேத்திக்கு மட்டும் தனித்தனி அறைதான். தாத்தாவிற்கு பகலிலும் திண்ணை, இரவிலும் திண்ணை. இறுதியில் வீட்டிற்குள்ளே வந்தார், அதுவும் நடு வீட்டிற்கு வந்தார். எப்போது? படமான பின்னே பாடமாய் நின்றார். படமான பின்னே பாடமாய் நின்றார். பள்ளிக்கூடம் சேர்த்து மகிழ்ந்த பெற்றோரை முதியோர் இல்லம் சேர்த்து மகிழ்வார்கள் பிள்ளைகள். நியாயம் ஒன்றும் இல்லைதானே? யாரை நம்பி நான் பிறந்தேன் என வாழ்ந்து காட்டும் முதியோர் உண்டு. யாரை நம்பி நான் பிறந்தேன் என வாழ்ந்து காட்டும் முதியோர் உண்டு. முதுமையிலும் தொண்டு செய்து மகிழ்ந்திடுவாரே. தோட்டம் செடிகள் என பொழுதினை போக்குவார், காயும் கனியும் தந்தே மகிழ்வார். சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் காயும் கனியும் தந்தே மகிழ்வார். இயற்கை உணவை உண்டு மகிழ்ந்து உடல் நலம் காத்து சிறப்பார். மறதி என்பதனை வரம் என்றறியார். சில நேரங்களில் இந்த முதியோர்கள் மறதி என்பதனை வரம் என்று அறியார், அதனையே குறையென எண்ணுவார். எல்லாம் மூளையில் தொற்றிக்கொண்டால் வாழ்க்கை என்பது சுமையாகும் என்றோ? எல்லாம் மூளையில் தொற்றிக்கொண்டால் நடந்த நிகழ்ச்சிகள் யாவும் மூளையில் தொற்றிக்கொண்டால் வாழ்க்கை என்பது சுமையாகும் என்றோ? அதிக சுமைதான் பயணத்தை சுமையாக்கும். சுமையின்றி வாழ்ந்தால் சுகமான பயணம். இது வாகன பயணம் மட்டுமல்ல, வாழ்க்கை பயணத்திற்கும் இதுவேதான். மறதி என்பதை வரமென்று உணர்வீர். மனநோய் போனால் நினைவாற்றல் வளரும். மிடுக்குடன் நின்ற பெரியோரை நல்ல சன் யார் என்று கேட்டேன். மிடுக்குடன் ஒரு பெரியவர் நின்றார். அப்பெரியவரிடம் மிடுக்குடன் நின்ற பெரியோரை நல்ல சன், உங்களுடைய மகன் நல்ல சன் யார் என்று கேட்டேன். மூத்த சன்னா இளைய சன்னா என்றேன். உடனே அவர் சொன்னார், மூத்த சன்னும் இல்லை, இளைய சன்னும் இல்லை, பென்ஷன் தான் என்று சொன்னார். மோசமான சன் யார் என்று கேட்டால் பார்க்கின்சன் என்றார். பார்க்கின்சன் தான் மறதியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நோய். குருதி ஓட்டம் தடைபடாமல் கொலஸ்ட்ரால், சீனி வியாதி, அதாவது சர்க்கரை வியாதி. இந்த பார்க்கின்சன் என்பது முடக்குவாதம் போன்று ஏற்படுத்தக்கூடியது. கொலஸ்ட்ரால், சீனி வியாதி, அதுதான் சர்க்கரை நோய். இதய நோய், உயர் குருதி அமுக்கம், பிளட் பிரஷர் என்று சொல்கிறார்களா என எத்தனை நோய்கள். அத்தனையும் வயதானால் அழியா விருந்தாளியாய் வந்தே தீரும். யாவும் நோய் இல்லை, குறைபாடு என்றே உணர்வீர். நொய்யச் செய்வதே நோய் எனலாகும். பிணித்து கட்டினால் பிணியாகிவிடுமே. நொய்யச் செய்வது நோய், மீண்டும் சரியாகிவிடும். ஆனால் பிணித்து கட்டினால் பிணியாகிவிடும். கட்டி போடு, பிணித்தல் என்று சொன்னால் கட்டி போடுதல். விழித்து நிற்போருக்கு நோய்கள் வருவதில்லை. யார் விழிப்புடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நோய் வருவதில்லை. ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை. வெந்நீர் மட்டுமே குடித்தல் வேண்டும். இதமான வெந்நீர் மட்டுமே குடித்தல் வேண்டும். முதியோரே, கவலை என்பது துளியும் வேண்டாம். உம்மை தேடி வருவார் யாவரும். காய்ந்த சருகினை ஏளனமாய் பார்க்கும் தளிர்கள் யாவும் மாறிடுமே. காய்ந்த சருகினை ஏளனமாய் பார்க்கும் அந்த தளிர்கள் யாவும் மாறிடுமே. கொரோனா காலத்தில் நோயால் இறந்தோர் சிலர் என்றாலே நோயின்றி அச்சத்தால் இறந்தார் சிலரே. நோயின்றி வெறும் அச்சத்தால் இறந்தார் சிலரே. கைகள் சுத்தம், முகத்திற்கு கவசம், இடைவெளி காப்பு என இருந்தால் கொரோனா வராமல் ஓடிவிடும். உணவு உண்பதில் கவனம் வேண்டும். உண்ணும் பொருளில் கவனம் வேண்டும். உண்ணும் நிலையிலும் கவனம் வேண்டும். வாயில் அரைத்தே உணவை சுவைப்பீர். வாயில் அரைத்தே உணவை சுவைப்பீர்.
நீரேயாயினும் சுவைத்தே குடிப்பேர். இளநீர் என்னும் அருமருந்தை கொண்டு வெப்பம் நீக்கி குளிர்ச்சியை பெறுவீர். இளமையை காட்டிலும் முதுமையே அழகு. இளமையை காட்டிலும் முதுமையே அழகு. ஏன் என்று கேட்கிறீரா? போட்டி இல்லை, பொறாமை என்று எதுவும் இல்லை. அழகை பற்றி கவலை இல்லை, அணிகலன் பற்றியும் கவலை இல்லை. 3 நலமே அவர்கள் நோக்குவார். உடல் நலம் முதலாம், நிதி நலம் இடையாம், உறவு நலம் கடையாம். முதலும் 2ம் இல்லை என்றால் 3ஆம் நலம்தான் முயற்கொம்பு. தேசிய முதியோர் நலமையம் சென்றால் அவ்வப்போது ஆறுதல் தரும். அனைத்து துன்பமும் ஓடிவிடும், இன்பம் யாவும் தேடி வரும். ஒவ்வொரு ஊரிலும் முதியோர் நலத்துறை இல்லையாயின் தொடங்கி மகிழ்வீர். ஒவ்வொரு ஊரிலும் முதியோர் நலத்துறை இல்லையாயின் தொடங்கி மகிழ்வீர். அரசு தொடங்கிட உதவிகள் செய்யும். நிமோனியா தடுப்பூசி போட்டேதான் சளி காய்ச்சல் ஏதுமின்றி மகிழ்வுடன் காத்து மகிழ்ந்தாரே விழிப்புடன் நின்ற முதியோரெல்லாம். 70 விழுக்காடு முதியோர்கள் மூச்சுள்ள வரைதான் உழைக்கின்றார். 70 விழுக்காடு முதியோர்கள் மூச்சுள்ள வரைதான் உழைக்கின்றார். 84 விழுக்காடு ஓய்வூதியமின்றி தவிக்கின்றார். 80 வயதானாலும் உழைப்போர் 16 விழுக்காடு. 80 வயதிலும் உழைப்போர் 16 விழுக்காடு. வறுமை கோட்டில் இறப்போர்க்கும் உதவித்தொகையை கொடுத்தால் மனதால் வலிமை பெற்றிடுவார். தன் காலில் நிற்க முயன்றிடுவார். உடலால் நிற்க முடியாவிட்டாலும் மனதால் நின்று மகிழ்வாரே. எத்தனை முதியோர் நல்லோராய் வாழ்நாள் எல்லாம் உழைத்த பணத்தை நூலகம் அமைக்க கொடுத்திட்டார். ஓட்டலில் பணியை செய்தேதான் பசியினை தீர்க்க முற்பட்டார். எல்லா பணத்தையும் கொடுத்துவிட்டு பசியை தீர்க்க ஓட்டலில் பணி செய்து பசியினை தீர்க்க முற்பட்டார். முதியோர் கொடுமைகளை ஒழித்திடவே விழிப்புணர்வு நாளினைத்தான் ஜூன் 15 கொண்டாடுவோம். முதியோரை காக்க உறுதிமொழி யாவரும் எடுப்போம் இந்நாளில். தாய் தந்தையை காப்பாற்ற மகவுக்கு அறிவுறுத்தல் கொடுமை என்றோ? நீ உன் தாய் தந்தையை காப்பாற்ற வேண்டும் என தாய் தந்தையை காப்பாற்ற மகவுக்கு அறிவுறுத்தல் கொடுமை என்றோ? நெஞ்சு பொறுக்காத இந்நிலைதான் நாட்டில் பெருகி வளர்கிறது. வீட்டின் ஓரத்தில் வாழ்ந்திட இடமின்றி வெளி ஊரில் நாயை விடுவது போல் தாயை விட்டு வருகின்றார். இப்படி பிள்ளைகள் சிலர் உண்டு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று போற்றி வாழ்வார் பிள்ளைகளும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று போற்றி வாழ்வார் சில பிள்ளைகளும். விழிப்புடன் வாழும் முதியோரால் சிரமம் மூடி போய்விடுமே. நன்றாக வளர்த்த வந்த முதியோர்கள் விழிப்புடன் வாழும் முதியோரால் சிரமம் மூடி போய்விடுமே. நல்ல உணவை உண்டாலே நோய்கள் நம்மை நெருங்காவே. நாவடக்கம் தேவை என தெய்வ புலவர் கூறிடுவார். பேசும்போது மட்டுமல்ல உண்ணும் போதும் நாவடக்கம். பேசும்போது மட்டுமல்ல உண்ணும் போதும் நாவடக்கம். நன்மைகள் பலவும் செய்திடுமே. தோல் சுருக்கம், தசைப்பிடிப்பு, எடை குறைவு, புலன் குறைபாடு, உடல் அசைவுத்தன்மை குறைவு, உளவியல் குறை என எத்தனை வந்தாலும் எதிர்த்திடுவோம். வாழும் வரையில் சிரித்திடுவோம். பிள்ளைக்கு அழகாய் முடிவெட்டி சிங்கம் போல அழகு பார்த்த முதியோருக்கு காடாய் முடி வளரும். அதனை வெட்ட ஒவ்வொரு இடமும் மிதிவண்டியில் சென்று சேவை செய்வார் ஒருவர். முதியோரை அப்படியே விட்டுவிட்டு எல்லா தெருக்களிலும் இருக்கிறார்கள். அதனை கண்டு மிதிவண்டியில் சென்று ஒருவர் அவர்களுக்கு முடி வெட்டி விடுகிறார். இதுதான் தொண்டு. நாமும் இவர் போல் சேவைகளை முதியோர்களுக்கே செய்திடுவோம். அவர்கள் வாழ்வை மகிழ்விப்போம். நாமும் இவர் போல் சேவைகளை முதியோர்களுக்கே செய்திடுவோம். அவர்கள் வாழ்வை மகிழ்விப்போம். யோகா செய்து வாழ்ந்தாலே தன்னம்பிக்கை தான் கூடிடுமே. யோகா செய்து வாழ்ந்தாலே தன்னம்பிக்கை தான் கூடிடுமே. முறையாய் மருத்துவ சோதனையும் செய்தால் அச்சம் நீங்கிடுமே. முறையாய் மருத்துவ சோதனையும் செய்தால் அச்சம் நீங்கிடுமே. வாழும் வரைதான் பாடமாவோம். வாழ்க்கை என்பது வரலாறு. வாழும் வரைதான் பாடமாவோம். அறிவுரை கேட்டால் வழங்கிடுவோம். கேட்காமல் முத்துக்களை இறைக்காது. அறிவுரை கேட்டால் வழங்கிடுக. கேட்காமல் முத்துக்களை இறைக்காது. கூட்டு குடும்பம் பெருகிடவே நாளும் யாவரும் உழைத்திடுவோம். கூட்டு குடும்பம் பெருகிடவே நாளும் யாவரும் உழைத்திடுவோம். அக்டோபர் 1 முதியோர் நாளாம். மகிழ்ந்தே கொண்டாடி மகிழ்வீரே. முதுமை என்பது 60 ஆகும். எனினும் பிறப்பு முதலே தொடங்கிடுமே. முதுமை பிறந்த நாள் முதல் தொடங்கி கொண்டுதான் இருக்கிறது. முதுமை என்பது 60 ஆகும். எனினும் பிறப்பு முதலே தொடங்கிடுமே. அதனால் முதுமை பற்றி கவலை வேண்டாம். வேர்களை தாங்கும் விழுதுகள் போல்
நாளும் முதியோரை காத்திடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.